ஏசாயா 29 அதிகாரம் 16 நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தியில்லை என்றும் சொல்லத்தகுமோ என்று போடப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை நம்மளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம எவ்வளோ மாறுபாடானோம்னு சொல்லுது. சரியா? ஏன்னா குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு. சரிங்களா? உருவாக்குறது ஒரு பானையை உருவாக்குனவங்க களிமண்ணை எடுத்து தான் உருவாக்குவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட களிமண்ணை குயவனுக்கு களிமண்ணா குயவன் செஞ்சவரே பார்த்து செஞ்சவர் களிமண் சமமாக எண்ணப்படலாமோன்னு சொல்லி கேட்குது. சரிங்களா? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, நம்மளை உருவாக்கி விட்ட இயேசு கிறிஸ்து இல்லை தேவநாயக கர்த்தர் அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவரை பார்த்து நம்ம அவர் என்னை உண்டாக்கலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. அதே போல் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்துட்டு அவருக்கு புத்தி இருந்தால் இப்படி செய்வாரா, அவருக்கு அறிவு இருந்தால் இப்படி செய்வாரா அப்படிலாம் நம்ம முறுமுறுக்கணும். அப்படி தானே? கடவுள் கண் இல்லை, அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அவர் கண் இல்லைன்னா நம்மளை வித்தியாசமாக கூட படைச்சிருக்காங்க. நம்மளை அழகாக ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வச்சு அழகாக படைச்சி வச்சுருக்காரு. சரிங்களா? அதை நம்ம அந்த கொஸ்டின் எதையும் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? அவர் ஏதோ ஒரு திட்டம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம படைச்சிருக்காரு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறாங்க. நம்ம எந்த ஒரு கேள்வியையுமே நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் விரும்புகிறார். சரிங்களா? அநேக காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளும் மாறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லன்னு சொல்லி வேதாந்தத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம டக்குன்னு நம்ம மாறுகிற மனிதர்கள் தான். சரிங்களா? அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எந்த ஒரு கொஸ்டினுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம அவர் நமக்கு காட்டுற வழியில் அழகாக நம்ம நடப்போம். அவர் நம்மளை நடத்துகிற விதங்கள் கடினமானது கூட இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நேராக நம்ம போய் ஒரு இதை போய் பிடிக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்குது. அப்படி தானே? ஒரு மேடு ஒரு பள்ளங்கள் வந்தால் தான் ஆண்டவர் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப்பாக இருக்கும். ஹார்ட் பீட்டில் கூட அந்த கிராசிங் லைன் இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். இப்படி போட்டு இப்படி வரும். அப்படி தானே? அந்த லைன் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். அது நேர்கோடு காட்டி நம்ம இல்லைன்னே அர்த்தம். சரிங்களா? அதில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்ம மேடு பள்ளங்கள் எல்லாம் நம்ம கடந்து செல்லும்போது தெய்வத்தை குறித்து நம்ம கொஸ்டின் எதுவும் பண்ணாமல் நம்ம முன்னேறி செல்ல அவர் உங்களுக்கு உதவி புரிவாராக. ஆமென்.